ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் லீவு. இன்னைக்கு காந்தி ஜெயந்தினால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் லீவு. ஸோ நம்ம லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறீங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இது இன்னைக்கு மார்க்கெட் லீவு, இன்னைக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னு. ஸோ 6 மணிக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி நான் வீடியோ போட முடியும்? காலையில் நான் 6 மணிக்கு வீடியோ போடுறேன். நீங்கள் என்னைக்குள்ள மார்க்கெட்டு லீவு நீங்கள் எப்படி வீடியோ போட்டுறீங்கன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி அது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நைட் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அதில் பேசும்போது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் நான் பேசுவேன். ஆனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது 6 o'clock பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ அது கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அடிச்சாங்க காப்பி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இன்றைக்கி சில மார்க்கெட்டில் சில அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. அதை ஒன்று ஒன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி பிளேஸ் கிளான் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது அவங்களோட சப்சிடரியாக இருக்கிற ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா லிமிடெட். அது அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐடிசி ஐடி கம்பெனி வச்சிருக்காங்க. அதோட நேம் தான் ஐடிசி இன்ஃபோடெக் இந்தியா லிமிடெட். அவங்க மூலமாட்டு இந்த பிளேஸ் கிளான் டெக்னாலஜிஸ், இது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 100% ஸ்டேக் அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இதில் 485 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனி பார்க்கும்போது இவங்க இந்த கிளவுட் ஐடி டிரான்ஸ்ஃபார்மேஷன் சர்வீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளவுட் மைக்ரேஷன், டிஜிட்டல் சர்வீஸ், டிஜிட்டல் கிளவுட் கன்சல்டிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், இந்த செக்மெண்ட்டில் இருக்க கம்பெனி இப்போ அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஐடிசின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஷேர் ப்ரைஸு 516 ரூபா இருக்குது. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இப்போதே வெயிட் பண்ணிவிட்டு என்ன கேட்டால் ஒரு 500 கீழே வந்துச்சுன்னா ஐடிசியில் ஸ்லோ அக்யூமுலேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஐடிசியில் ஸோ 500 கீழே வந்துச்சுன்னா நம்ம எகைன் ஐடிசியில் 1-2 கன்சிடர் பண்ணி போடலாம். மோரட் இது பார்த்தீங்கன்னா ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. எப்படி ஒரு லாங் டேர்மில் நமக்கு இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் கிடைக்கும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் ஐடிசி இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் டிமர்ஜ் ஆகி கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அது ஒரு லாங் டேர்மில் தான் கிடைக்கும். இது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். ஆக்சுவலி சவுத் இந்தியன் பேங்க் எகைன் எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. 24.53 rupees அந்த ரேஞ்சில் இருக்குது. 24.53 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் அந்த ஸ்டாக்ல பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு ஸ்மால் கேப் பேங்க் ஸ்டாக்ஸ். இது கர்நாடகா பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி டம்ப் பண்ணி மந்தமாக இருந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ரீசெண்டாக குறிப்பிட்ட இந்த கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா அதெல்லாம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. ஆனால் இதிலலாம் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. சவுத் இந்தியன் பேங்க் பார்க்கும்போது லாஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. மற்ற பேங்கை பார்க்கும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப போராட்டம் இல்லாமல் இப்போ பெட்டராக இருந்துச்சு. ஆனால் அடுத்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டாக் இப்போ பார்க்கும்போது ஒரு 20 ரூபா வரைக்கும் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பர் குவார்ட்டருக்கான அப்டேட்டை சொல்கிறாங்க. கிராஸ் அட்வான்சஸ் பார்க்கும்போது 13% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. டெபாசிட் 8.62% க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1.05 lakh crore இருக்குது. காசா ரேஷியோ 18 basis point டிப் ஆயிருக்கு. அதாவது கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அந்த ரேஷியோ 18 basis point டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 31.85% இருக்குது. அதே லாஸ்ட் குவார்ட்டர் ஃபினான்ஷியல் 25 Q1 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 46% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு இயர் ஆன் இயர் பேசிஸில். அதர் இன்கம் 16.8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் என்ன கேட்டால் இப்போ இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும். அதை பார்த்துட்டு நம்ம இந்த சவுத் இந்தியன் பேங்க்கில் என்ட்ரி கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மோராட்டு நிறைய பெரிய பெரிய பேங்கே பார்த்தீங்கன்னா தடுமாறுறாங்க டெபாசிட்டுக்கு. ஸோ இந்த டைமில் இவங்களும் தடுமாறுவாங்க. ஸோ பொறுமையாக இருந்து ஒரு வேளை அந்த ஸ்டாக் 20 ரூபா வந்துச்சுன்னா அந்த டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லது இந்த மந்தில் அவங்க ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார் சேல்ஸ் குறிப்பாட்டு இந்த கம்பெனி வைஸ் பார்க்கும்போது மாருதி சுசுகி 1,50,812 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. எப்போ போன வருஷம் செப்டம்பரில். இந்த வருஷம் செப்டம்பரில் 1,44,962 வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 3.9% சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியா 51,101 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆனால் போன வருஷம் 54,241 யூனிட்ஸ் அதே செப்டம்பரில் விற்றுருக்காங்க. ஸோ 5.8% சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸுக்கு சேல்ஸ் 8% மேலே அடி வாங்கியிருக்கு. 44,809 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. இந்த வருஷம் செப்டம்பரில் 41,063 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ 8% டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. நான் சொல்கிறது டொமஸ்டிக் சேல்ஸ். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 41,267 யூனிட்ஸ் போன வருஷம் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. இப்போ அது 51,062 யூனிட்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டார் 22,157 யூனிட்ஸ் போன வருஷம் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. இப்போ அது 23,802 யூனிட்ஸாக இருக்குது. ஸோ 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கியா இந்தியா 20,022 யூனிட்ஸ் போன வருஷம் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. இப்போ 23,523 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. JSW MG மோட்டார்ஸ் இந்தியா இவங்க 5,003 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷம் செப்டம்பரில் விற்றுருக்காங்க. இப்போ 4,588 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 8.3% அடி வாங்கியிருக்கு. ஸோ மோராட்
கார் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இனி வர காலங்கள் வந்து மேபி அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா கிறிஸ்மஸ் இருக்குது, இது தீபாவளி இருக்குது. ஸோ கண்டினியூஸாக முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த கார் சேல்ஸ் மேபி வருகிற மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோரார் இது வந்து கார் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க. அவங்க வந்து 1:10 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆக்சுவலி 1:10 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸ். ஷேர் ப்ரைஸ் வந்து 317 ரூபாயில் இருக்குது. அவங்களோட 52 வீக் ஹை வந்து 329 ரூபா. கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த 52 வீக் ஹை பக்கம் தான் நிற்கிறாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் 2% ஏற்றிருந்தாங்க. 52 வீக் லோன்னு பார்க்கும்போது 88 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. 96 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ இருக்குது. இந்த ஸ்டாக் 1:10 ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டுன்னு பார்க்கும்போது நவம்பர் 9 பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி செப்டம்பர் 19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது செப்டம்பர் 19 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு இவங்க அனௌன்ஸ் பண்ணி. ஸோ பார்க்கும்போது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 அவங்க ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மோட்டிசன்ஸ் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். பட் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக்ல இல்லை. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்குது. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கிராஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கலெக்ஷன் செப்டம்பரோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.73 lakh crore இருக்குது. 6.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. க்ரோத்னு பார்க்கும்போது 40 மந்த் லோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே ப்ரிசிடிங் மந்தை கம்பேர் பண்ணும்போது 1% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் கிராஸ் ஜிஎஸ்டி ரெவன்யூ வந்து 10.87 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் பேஸில் 9.5% வந்து ஹையராக இருக்குது. இதில் பார்க்கும்போது ஜிஎஸ்டி பார்க்கும்போது மகாராஷ்டிரா 5% வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதே தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால் இவங்கெல்லாம் ஒரு 3 to 7% வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் மேன்கைண்ட் ஃபார்மா கொடுத்த அப்டேட். ஸோ இவங்களுக்கு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா அந்த பாரத் சீரம்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் இதை வந்து ஒரு 13,630 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்மாக இருக்கிற அட்வான்ட் இன்டர்நேஷனல் அவங்கள்ட்ட தான் இதை அக்யூசியேஷன் பண்ணுறாங்க இந்த மேன்கைண்ட் ஃபார்மா. இப்போ காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த டீல் பார்க்கும்போது 13,630 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஆட்டோமோட்டர் கம்பெனிஸ் வந்து சேல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ சேல்ஸ்னு பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் ஒரு மந்த்லி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செப்டம்பரில் 4,82,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட 20% growth. அதே இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்க்கும்போது 28,901 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. 42% இயர் பேசிஸில் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிவிஎஸ் மோட்டார் தரப்புலேருந்து இன்னொரு அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அவங்களோட டிவிஎஸ் ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் அக்ராஸ் இந்தியா ஆஃபர் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேரியன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அது வேரியபிள் ஆகுது. குறிப்பாட்டு 2.2 kWh பேட்டரி பேக்குக்கு வந்து 17,300 வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதே சில பேங்க் கார்ட்ஸுக்கு வந்து 7,700 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்குது. அதே 3.4 kWh பேட்டரிக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது 10,000 வரைக்கும் சில பர்டிகுலர் பேங்க் கார்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிவிஎஸ் ஐக்யூபோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. பஜாஜ் ஆட்டோவும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஃபெஸ்டிவ் சீசனில் 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூம் ப்ரைஸ் வந்து குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில கார்ட்ஸ் குறிப்பாக இந்த HDFC கிரெடிட் கார்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இஎம்ஐ டிரான்சாக்ஷனுக்கு அதுலேயும் ஒரு 5,000 கேஷ்பேக் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பல்சர் மாடல்னு சொல்கிறது பல்சர் 125, அடுத்தது கார்பன் ஃபைபர் NS 125, N150, பல்சர் 150, N1 160, NS 160, NS 200, N250 இந்த செக்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேஷ்பேக் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோ அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் கப் அவங்களோட சேல்ஸ் அப்டேட் சொல்லியிருக்காங்க. 6,37,050 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த செப்டம்பரில் 2 வீலர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஹோண்டர் மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து 5,83,633 யூனிட்ஸ் வந்து 633 யூனிட்ஸ் வந்து இந்த மாதத்தில் விற்றுருக்காங்க. ஸோ ஹோண்டாவோட வளர்ச்சிங்கிறத பார்க்கும்போது 11% growth, இது ரெக்கார்ட் growthன்னு சொல்கிறாங்க. இந்த ஹீரோ மோட்டார் கப்போட growth வந்து 18.7% growth அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் கப் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் அப்டேட்டு. பராஸ் டிஃபென்ஸ் வந்து ஒரு 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பராஸ் டிஃபென்ஸ் அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் JSW சிமெண்ட் கொடுத்த அப்டேட்டு. இவங்க ஒரு அடிஷ்னலாக 2 மில்லியன் டன்ஸ் per annum கெப்பாசிட்டி அடிஷன் வந்து பண்ணுறாங்க. எங்கன்னா கர்நாடகாவில் விஜயநகர் பிளான்ட்டில் தான் இந்த கெப்பாசிட்டி அடிஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து இனி வந்து 6 மில்லியன் டன்ஸ் per annum இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆட்டு ஒரு 461 கோடி பண்ணுறாங்க. இந்த JSW சிமெண்டோட கிரைண்டிங் கெப்பாசிட்டி 20.6 மில்லியன் டன்ஸ் per annum இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து JSW சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட் 3.9% வந்து பவர் ஜென்ரேஷனில் growth காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி கோல் மைனிங்கில் 16% growth காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்டிபிசி. பவர் ஜென்ரேஷன் பார்க்கும்போது 219.94 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் 25ல ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 3.91% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்டிபிசியோட கோல்ட் ஸ்டேஷன் இந்த பிளான் லோட் ஃபேக்டர் பார்க்கும்போது 76.3% வந்து இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே என்டிபிசியோட மைனிங் ப்ரொடியூஸ் வந்து 19 மில்லியன் டன்ஸாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 25ல ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 20% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 19.7 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்து என்டிபிசி பவர் ஸ்டேஷனுக்கு டிஸ்பேச் பண்ணியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 16% growth ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி என்டிபிசியை வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிபிசி கிட்டத்தட்ட பார்க்கும்போது என்டிபிசி மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 123 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 121 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் வந்து 5 ஆப்ரேஷனல் கேப்டிவ் கோல் மைன்ஸுக்கு வந்து அவங்க டிஸ்பேச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அவங்களோட என்டிபிசி தெர்மல் பவர் ஸ்டேஷனுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேரியஸ் ஸ்டேட்ஸில் இருக்குது வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. கோல் இந்தியாவோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மார்ஜினலி ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50.9 மில்லியன் டன்ஸாக இருக்குது இந்த செப்டம்பரில். அதே ப்ரீவியஸ் இயரில் பார்க்கும்போது 51.4 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து இயர் பேஸில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே ஏப்ரல் டு செப்டம்பர் பீரியடில் பார்க்கும்போது 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வருஷத்தில். 341.5 மில்லியன் டன்ஸாக இருக்குது. அதே போன வருஷம் வந்து 332.9 மில்லியன் டன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் அந்த காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மந்த் ஆன் மந்த் பேசிஸில் இந்த செப்டம்பரும் போன செப்டம்பர் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட், அதாவது 1% வந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் வந்து அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் அவங்களோட அகமதாபாத்தில் இருக்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் டிரான்ஸ்டெர்மல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டிஏ பார்த்தீங்கன்னா 15 to 19 ஜூலை 2024 வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மா தரப்புலேருந்து வந்து அப்டேட். இவங்களுக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா செஃப்ளாக்சின் டேப்லெட்ஸ், குறிப்பாக இது வந்து இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த சஸ்டைபிள் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த டிசினேட்டட் மைக்ரோ ஆர்கானிசம் இந்த இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற இந்த செஃப்ளாக்சின் டேப்லெட்டுக்கு தான் இவங்க யூஎஸ்எஃப்டிஏ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி லிமிடெட் வந்து கிடச்சிருக்கு. 1500 மெகாவாட், குறிப்பாட்டு பம்ப்டு ஹைட்ரோ எனர்ஜி ஸ்டோரேஜ் அது சம்மந்தமாக தான் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாபர் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. டாபர் இந்தியா இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து மிட் சிங்கிள் டிஜிட்டில் வந்து டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹெவி ரெயின்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ்னால இவங்க அஃபெக்டட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூம்பர்க் வந்து ஆர்டிக்கலில் 43 அனாலிசிஸில் 26 வந்து பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, 15 ஹோல் சஜஸ்ட் பண்ணுறாங்க, 2 வந்து 2 பேர் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதே 12 மந்த் ஆவரேஜ் அனாலிசிஸில் பார்க்கும்போது ப்ரைஸ் டார்கெட் வந்து 10.7% வரைக்கும் பொட்டன்ஷியல் அப்சைட் இருக்குது அப்படின்னு சொல்லி டாபர் இந்தியாவுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபாக்ஸ்கான் தரப்புல வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. தைவானிஸ் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஜெயிண்ட் தான் அந்த ஃபாக்ஸ்கான். இவங்க வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹெச்எல் டெக்னாலஜிஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு செமிகண்டக்டர் அசம்பிளிங் அண்ட் டெஸ்ட் பிளான்ட் வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபாக்ஸ்கான் வந்து 424 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இந்த ஜாயின்ட் வெஞ்சர் அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ்கான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்டு தரப்புல வந்து அப்டேட் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போன பிளான்ட்லாம் மறுபடியும் வந்து மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ரீஎன்ட்ரி குறித்து நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு. ஸோ மேபி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோர்டு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டுங்க மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். இது வந்து ஃபோர்டு கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.